தற்போதைய முக்கிய செய்தி. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டின் போது உயிரிழந்த கட்சியினரின் குடும்பத்திற்கு தவேக தலைவர் விஜய் நிதியுதவி வழங்க உள்ளார். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விஜய் இன்று நிதியுதவி வழங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, கூடுதல் விவரங்கள் என? வணக்கம் பவித்ரா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டிற்கு வரும்பொழுதும் அதுபோல திரும்பி செல்லும் பொழுதும் அந்த விபத்தில் உயிரிழந்த குடும்பத்தினருக்கு இன்றைய தினம் நிதியுதவி வழங்குகிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்கின்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்துல அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினை நேரில் அழைத்து இன்றைய தினம் தனிப்பட்ட முறையில், அதாவது ஒரு பொது நிகழ்ச்சியாக இல்லாமல் ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை நேரில் அழைத்து இன்றைய தினம் வழங்குகிறார். அதாவது கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய அந்த வி சாலையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாடானது நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் சார்பில் வேன்கள் மூலியமும் கார்கள் மூலியமும் ஏராளமான தொண்டர்கள், கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அப்போது, அதாவது சென்னையிலிருந்து புறப்படும் பொழுதும் அது போல மற்ற மாவட்டங்களிலிருந்து வரும்போதும் ஏராளமான விபத்துகள், கிட்டத்தட்ட 6 நபருக்கும் மேற்பட்டோர் இந்த விபத்தில் உயிரிழந்தாங்க. அதாவது குறிப்பிட்டு சொல்லப்போனா திருச்சியை சேர்ந்த விஜய் கலை, அது போல சீனிவாசன், அது மட்டும் இல்லாம சென்னையை சேர்ந்த வசந்த்குமார், ரியாஸ், அது போல திருவண்ணாமலையை சேர்ந்த உதயகுமார் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்டவர் இந்த விபத்தில் உயிரிழந்தாங்க. அதாவது மாநாட்டிற்கு வரும்போதும் மாநாடு முடிஞ்சு திரும்ப செல்லும் பொழுதும் உயிரிழந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நிதியுதவி வழங்கப்படும் என ஏற்கனவே கட்சியின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. உடனடியாக கட்சியினுடைய மாவட்ட தலைவர்களை அறிவுறுத்தி அவர்களுடைய குடும்ப பின்னணிகளை விவரங்களை சேகரிக்க சொல்லி ஏற்கனவே கட்சியினுடைய தலைமை உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் அவர்களுடைய குடும்படைய பின்னணிகள் தெரிந்து கொண்டும் அவர்களுக்கு நிதியுதவி வழங்குவதற்காக முடிவு செய்து இன்றைய தினம் அந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் அந்த நிதியை வழங்குகிறார். இந்த நிதியை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் வழங்குவார் எனவும் கூறப்படுகிறது. அது போல அந்த வீட்டுல யாராவது ஒருத்தவங்க கல்வி பயில வேண்டும், இல்ல கல்வி படிக்கிறாங்க, காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய கல்வியுடைய முழு செலவை கட்சியை ஏற்றுக்குன்ற மாதிரியான நிதி உதவிலாம் இன்றைக்கு அவர் வழங்குவார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.